Hello friends, welcome to my channel. All is well Raji. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி பண்ண போறோம். சங்க இலக்கியங்களில் இடம்பெற்ற தேனும் திணை மாவும் அதை தான் இப்போ செய்ய போறோம். திணை நம்மளுடைய சங்ககால இலக்கியங்கள்ல குறிஞ்சி நில மக்கள் தேனும் திணைமாவும் சாப்பிட்டதா இலக்கியங்களில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இப்போது நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு திணை அவ்வளோ ஒரு நல்ல உடம்பை வலுவூட்டக்கூடியது, வலிமை கொடுக்கக்கூடியது என்பதற்கு தெரிஞ்சிருக்கு. நம்மளுக்கு தான் அதெல்லாம் தெரியாமல் போச்சு. திணை அதிக கால்சியம் உள்ளது, இரும்பு சத்து அதிகம் உள்ளது. எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான கால்சியம் கோதுமையை போல் 2 மடங்கு உள்ளது. குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் சர்க்கரை நோய் உடையவர்களுக்கும் திணை மிகவும் நல்லது. இது காய்ச்சல் காரணமாக ஏற்படும் வறட்சியை குணமாக்கும், சளித்தொல்லையை போக்கும், இரத்த சோகையை குணமாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சளி காய்ச்சல் ஏற்படாமல் தடுக்கும். உடலில் வாதத்தன்மை அதிகமாகிறத திணை மாவு தடுக்கும். அது அந்த வாதத்தன்மையை போக்கக்கூடிய ஒரு உணவு. இது ஒரு 1/4 கிலோ திணை அரிசி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடி வைக்கிறக்காண்டி 1 மணி நேரம் இப்படி விரித்து வச்சுருக்கேன். இப்போ 1 மணி நேரம் ஆச்சு. நம்ம இப்போ வறுத்துக்கலாம். நம்ம கடாய் நல்லா சூடாகிடுச்சு. திணை அரிசியை வறுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா பொரியிற சத்தம் கேட்குது. எல்லா அரிசியும் நல்லா பொரிஞ்சோன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். நல்லா பொரியிற சத்தம் கேட்குதா? திணை அரிசியை நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போது அதுக்கு 1/4 கிலோ திணை அரிசி வறுத்து வச்சுருக்கோம். இப்போ 150 நாட்டு சக்கரை, ஒரு 75 ml ஒரு தேன் முக்கியமாக சேர்த்துக்கோங்க. தேன் அதிகமாக சேர்த்து நாட்டு சக்கரை கம்மி பண்ணிக்கலாம். அது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல. தேன் தான் நிறைய சேர்க்கணும் இந்த டிஷ்ஷுக்கு மெயினாக. ஏலக்காய் ஒரு 10, சுக்கு ஒரு பெரிய துண்டு, பொட்டுக்கடலை இதில் நம்ம திணை அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் பாதி பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இப்போ திணை அரிசியை நம்மளோட சுக்கு, ஏலக்காய், பொட்டுக்கடலை இந்த 3ஐயும் நல்லா திரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்து திரிச்சுக்கலாம். நம்ம மாவு திரிக்கிற இடத்துல கூட திரிச்சுக்கலாம், இல்லை வீட்டில் கூட திரிச்சுக்கலாம். இப்போ தேன் பாருங்கள், தேன் நிறைய கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, கெட்டும் போகாது. ஒரிஜினல் தேன்னா மாவு ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தி இந்த ரெசிபி. முருக பக்தர்களுக்கு மலையேறி வந்தோடனே திணை மாவும் தேனும் கொடுப்பாங்க. ஏன்னா களைப்பை உடனடியாக போக்கக்கூடியது இந்த திணை தேன் உருண்டை. ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கும். அதனால் எப்போல்லாம் டல்லாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. எப்பயுமே ஸ்டாக் வச்சுருங்க வீட்டில். ரொம்ப இயற்கையான ஒரு உணவு. இந்த மாதிரி வீட்டில் லட்டூஸ் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ நல்லது தெரியுமாங்க. ஏதோ எண்ணெயில் பொரிச்சு இந்த மாதிரிலாம் லட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு இயற்கை லட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்புக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தேனை. இப்போ உருண்டை செஞ்சு காட்டுறேன். நம்மளோட எனர்ஜி பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணி காட்டுறேன். இப்போது நம்மளோட லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் போடுவேன். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.